பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? அடிச்சு பல்லுகள பேத்துருவேன். பண்றதெல்லாம் பண்ணிப்புட்டு பாலையும் முகரையும் பாரு. என்னங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏண்டா என்ன ஆச்சு? ஆமா நீயே ஒரு மாதிரியா இருக்க. அம்மா இன்னைக்கு இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாரும் முன்னாடி என்ன ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாருமா. என்னடா சொல்ற? ஏங்க பையன் சொல்றது உண்மையா? இப்ப எதுக்காக அவனை அடிச்சீங்க? இங்க பாருங்க, உங்களோட போலீஸ் புத்திய நம்ம பையன் கிட்டே காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், இவன் பண்ண காரியத்துக்கு வேற எவனாவது இருந்தா நான் அடிச்ச கொண்டு போட்டிருப்பேன். ஏன் புள்ளங்கிறதுனால உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் உங்க போலீஸ் புத்திய வெளியில வச்சுக்கோங்க. வீட்ல என் பிள்ளை கிட்ட காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்ப நீங்க அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணானா? ஸ்டேஷன்ல எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி என் மானத்தையே வாங்கிட்டாண்டி. இத்தனை நாளா நான் சேர்த்து வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் காத்தோட பறந்து போயிடுச்சு. டேய், அப்பா இப்படி சொல்ற அளவுக்கு அப்படி என்னடா பண்ண? மா நான் எதுவும் பண்ணலமா. அவர்தான் பெத்த புள்ளங்கிற நினைப்பு கூட இல்லாம எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாருமா. நல்ல அப்பாவா எப்பவுமே நடந்துகிட்டது இல்ல. டேய், நீ எதுவுமே பண்ணலையா? என்கிட்டயே போய் சொல்றியா நீ? அது எல்லாத்தையும் தான் நான் பார்த்தேனேடா. நான் அப்பாவை நடந்துகிட்டதுனால தான் இப்ப நீ வீட்டுல இருக்க. இல்லன்னா கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏங்க நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். அவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு சொல்லாம ஏன் முன்னாடி அவனை திட்டிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கை நீட்ட கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் அப்படி என்னங்க பெரிய தப்பு பண்ணிட்டான் இப்படி குதிக்கிறீங்க? என்ன பண்ணானா? இன்னைக்கு கோவில்ல இவனோ இவன் தருதல ஃப்ரெண்ட்ஸோ என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா? இதுதான் புள்ளையோட லட்சணம். செருப்படி வாங்கிட்டு பொறுக்கிய திரிஞ்சிட்டு இருக்கா. இதுதான் புள்ளைய வளர்க்கிற லட்சணமா? எல்லாம் ஒன்ன சொல்லணும். சுந்தர், உங்க அப்பா என்ன சொல்றாரு? என்ன நொன்ன சொன்னாரு? எல்லாம் ஒன்னாலதான். இங்க பாருங்க, சும்மா சும்மா என் பிள்ளைய சொல்லாதீங்க. பெத்த பிள்ளைன்னு கூட பாக்காம எவ்வளவு ஒருத்திக்கு வக்காலத்து வாங்கிட்டு என் பிள்ளைய அடிச்சிருக்கீங்க. ஏதோ இவன் தப்பு பண்ணிட்டான், அதுக்காக எல்லாரும் முன்னாடி அவனை கை நீட்டுவீங்களா? பெத்த பிள்ளைய காப்பாத்த முடியாத இந்த காக்கி டிரெஸும் இன்ஸ்பெக்டர் பதவி வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏண்டி சொல்ல மாட்ட? ஏன் சொல்ல மாட்ட? இந்த காக்கி சட்டியும் இந்த இன்ஸ்பெக்டர் பதவி இல்லன்னு வச்சுக்க, இன்னைக்கு உன் பிள்ளைய காப்பாத்திருக்கவே முடியாது. ஈவ்டீசிங் கேஸ் மட்டுமில்ல, இன்னைக்கு இவன் பண்ண காரியத்துக்கு 4-5 கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சு காலத்துக்கும் வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இவர் மட்டும் இன்ஸ்பெக்டரா இல்லனா நானே டீல் பண்ணிருப்பேன். அவ என் கால்ல விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சிருப்பேன். இவரால நான் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதா ஆயிடுச்சு. இவர் கிழிச்சாரு. மா எதுக்குமா இப்ப என்ன அடிச்ச? அவர்தான் என்ன தேவையில்லாம அடிக்கிறாருன்னா நீ அடிக்கிற. ஏய் வாய மூடு. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அடிக்காம கொஞ்சுவாங்களா? போயும் ஒரு பொண்ணு கையால அடி வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இதுதான் நீ உருப்புற லட்சணமா? பார், தப்பு பண்ணா அதுல இருந்து தப்பிக்கிற தைரியம் வேணும். இல்லன்னா தப்பே பண்ண கூடாது. இப்படி அசிங்கப்பட்டுட்டு வந்து நிக்கிற உன்னை எல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஏங்க அவனுக்குதான் அறிவு இல்லனா இவளை அடிச்சவ கைய உடைச்சு அவளை உள்ள தள்ளாம இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவளை எதுவும் செய்ய முடியலங்கிற ஆத்திரம் எனக்கும் தாண்டி இருக்கு. நான் ஒன்னும் அவளை சும்மா விட போறதில்ல. இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நீயும் சும்மா விட மாட்ட. யார் அவ? வேற யாரு? குற்றாலத்திலிருந்து என்ன வேலையை விட்டு தூக்க வச்சானே அந்த சந்தன பாண்டி. அவனோட ஒரே பொண்ணு செல்வி. என்னங்க சொல்றீங்க? சந்தன பாண்டியோட பொண்ணா? அவ எப்படிங்க இங்க? ஆமா, அந்த சந்தன பாண்டி அவன் பொண்ண சென்னையில தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கான். அவளோட நாத்தனார்கிட்ட இவன் வம்பு பண்ணான்னு
இவன் மேல கேஸ் போட சொல்லி சந்தன பாண்டியோட பொண்ணு செல்வி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா. அதத்தான் இப்ப வாபஸ் வாங்க வச்சு இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லடி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏங்க, அந்த சந்தன பாண்டியாலதான் இவ்வளவு நாள் உங்க போலீஸ் ப்ரமோஷனை தொலைச்சிட்டு இன்னும் இன்ஸ்பெக்டராவே இருக்கீங்க. இப்ப என்னடானா அவனோட பொண்ணால நம்ம பையனுக்கு பிரச்சனை வந்திருக்க. விடக்கூடாதுங்க, இந்த விஷயத்த சும்மாவே விடக்கூடாது. விட மாட்டேன் சிவகாமி, இந்த தடவை நான் சும்மா விட மாட்டேன். அவனை பழிக்கு பழி வாங்கிய தீர்வேன். அந்த சந்தன பாண்டியையும் அவன் பொண்ணு செல்வியையும் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். மா, அவளை மட்டும் இல்ல, என்ன செருப்பால் அடிச்சாலும் அந்த பொண்ணு அவளையும் சும்மா விடக்கூடாதுமா. பழிக்கு பழி வாங்கணும், அப்பதான் என் ஆத்திரம் தீரும். நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை செருப்பால் அடிச்ச அந்த பொண்ண உன் காலடியிலே கடக்க வைக்கிற. ஏய், உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பொண்ணை எப்படி இவன் காலில் விழ வைப்ப? முடியுங்க. எந்த பொண்ணு இவனை அடிச்சு அசிங்கப்படுத்துச்சோ அந்த பொண்ணையே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற. உங்களை அசிங்கப்படுத்தி ஊரை விட்டு அனுப்புன அந்த சந்தன பாண்டியோட மகளை